தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டிய வழக்கில் டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்கி மதுரை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம் ஜெகநாத். இந்த வழக்கு தொடர்பாக மதுரை குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு? முழு விவரங்கள். வணக்கம். மதுரை வண்டியூர் பகுதியில் செல்போன் பேசியபடி வாகனத்தை இயக்கிய டிடிஎஃப் வாசன் 7 பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டு வழக்கு தற்போது மதுரை மாவட்டம் நடுவர் நீதிமன்றம் 6 பாத்தீங்கன்னா நீதிபதி முன்பு வந்து தற்போது அண்ணா நகர் போலீசார் இன்று ஆஜர்படுத்தினர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் தரப்பில் இரு தரப்பினர் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வாதங்களை எடுத்து வைத்தனர். குறிப்பாக இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நீதியை பார்த்தீங்கன்னா 2:40 மணிக்கு வந்து உணவு இடைவெளிக்கு பின்பு ஒத்திவைப்பதாக அறிவித்திருந்தார். உணவு வேலை முடிந்த பின்பு இந்த வழக்கை மீண்டும் எடுத்து தொடர்ந்தனர். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்போது டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. இனி வந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டேன் என மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட வேண்டும் எனவும் அதனை கடிதம் மூலமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. இதன் சூழ்நிலை காரணமாக தற்போது டிடிஎஃப் வாசன் இந்த வழக்கில் இருந்து தற்போது ஜாமீனில் அவர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டேன் என்று இவர் வீடியோ ஒன்று பதிவிட வேண்டும் என்று நீதிபதி வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ஜெகநாத், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி இது போன்ற செயலில் ஈடுபட மாட்டேன் என மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டிய வழக்கில் டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்கி மதுரை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே. 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.